ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங். வீக் டேஸ்னாவே ரொம்ப படபடன்னு போகும். எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க நான் என்னென்ன செய்தேன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இன்றைக்கி கிருத்திகை, அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நான் ஆஸ் யூஷுவல் செய்கிற பால், தயிர் அண்ட் தேன் அபிஷேகம் தான் பண்ணேன். சந்தனமும் பழமும் இன்றைக்கி செய்யலை. சிம்பிளாக அபிஷேகம் முடிச்சுட்டு வீட்டில் கட்டி வச்சுருந்த மல்லிப்பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி சிம்பிளாக ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் நெய்வேத்தியமாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா வேல்மாறல் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இன்றைக்கி கந்த சஷ்டி கவசம் ஈவினிங் போல் டைம் கிடைச்சா படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேல்மாறலில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இதில் நீங்கள் படிக்கிறப்போ ஒரு 4 லைன் வரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிறது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேல்மாறல் ஸ்டார்டிங்லேருந்து முடிக்கிறதுக்குள்ளார 108 வாட்டி வரும். அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வேல்மாறல் படிக்கிறப்போ நோட் பண்ணி பாருங்கள். அதை நம்ம 108 வாட்டி சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மட்டும்தான் இன்றைக்கி லஞ்சு. ஸோ நான் பிரஞ்ச் மாதிரி செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிட்றேன், இன்றைக்கி அவங்களுக்கு ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு போயிட்டாங்க. அதனால் நான் நைட்டே வந்து சொன்னதுனால நைட்டே வந்து நான் கம்பு ஊற வச்சுட்டேன். இதில் வந்து நான் கூழ் செய்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங் வரைக்கும் நான் அதுவே கண்டினியூஸாக குடிச்சுப்பேன். நல்ல ஹெல்த்தியும் கூட. ஸோ ஒரு நாள் நம்ம ரைஸ் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பு அரைச்சிட்டு அதில் கூழ் பண்ண பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக மாங்காய், எங்கள் ஊரில் இடித்த மாங்காய் செய்வாங்கங்க. யூஸ்வலாக மிளகாய் பொடி, உப்பு மட்டும்தான் வைப்பீங்க. நாங்கள் அடிஷ்னலாக வெல்லம் வச்சு செய்வோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கூழுக்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் யூஸ்வலாக கூழ் எப்படி செய்வேன் அப்படின்னா, ஊற வச்ச கம்பை வந்து நல்ல தண்ணி மாதிரி அரைச்சிடுவேன். தண்ணி விட்டு அரைச்சிட்டு நல்ல சுடு தண்ணி காய வச்சு நான் அரைச்ச மாவை வந்து அதோட கலந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருப்பேன். நீங்கள் கட்டி விழாமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் மாவு கரைச்சி தண்ணியாக ஊற்றுறப்பவே பார்த்திங்க அப்படின்னா கட்டி விழுந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்து கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூழ் நல்லா வரும். அதே மாதிரி இந்த கம்பு கூழ் எப்படி வெந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ கம்பு வேக உங்களுக்கு அந்த கம்போட ஸ்மெல் நல்லா சூப்பராக வரும். நல்லா மணமாக இருக்கும். அரை உப்பு போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றப்போ உங்களுக்கு இனிப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் இனிப்பும் சேர்த்துக்கலாம். இல்லை உப்பு மட்டும்தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் மோர் ஆட் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அண்ட் உப்பு போட்டு கரைக்காமல் நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கெட்டியாக ஆகிடும். உங்களுக்கு தேவைப்படுறப்ப சாப்பிட்லாம். அதே மாதிரி கெட்டியான கூழ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கைண்ட் ஆஃப் களி மாதிரியும் இருக்கும். அதை நீங்கள் குழம்பு தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அண்ட் வெயில் காலத்தில் இந்த மாதிரி கூழில் மோர் போட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சின்ன வெங்காயம், மாங்காய், வெள்ளரிக்காய் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம். மோர் மிளகா, மாங்காய் ஊறுகாய் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போது அரௌண்ட் ஒரு 10 மணி ஆனதுனால நான் உடனே கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச உடனே ஒரு பாத்திரத்தில் தனியாக கூழ் எடுத்து வச்சுட்டேன் ஆறுறதுக்காக. அது ஆறுற கேப்பில் பார்த்திங்கன்னா மாங்காய் இடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து, என்கிட்ட அம்மி கிடையாது, இந்த குண்டாங்கல் தான். ஸோ இதை வச்சு தான் நான் இவ்வளோ நாளாக இடிச்சிட்ருக்கேன். அண்டு நானும் பார்த்துட்ருக்கேங்க சின்னதாக ஒரு உரல் மாதிரி வாங்கணும்னு. பட் இங்கே எல்லாமே மாவுக்கல்லாக இருக்குது. கருங்கல்லாம் இங்கே எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நான் தேடுறேன். அப்படி யாருக்காவது நல்ல இடமா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த இடத்துல போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் மாங்காய் கம்ப்ளீட்டாக இடிச்சிட்டு உப்பு, மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல டேஸ்டியாக இருக்குங்க. இது அம்மியில் வச்சு இடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மிளகாத்தூள், வெல்லம், உப்பை வந்து நல்லா அரைப்பாங்க. அரைச்சிட்டு அது மேலே மாங்காய் வச்சு இடிக்கிறப்போ அந்த வெல்லத்தோட தண்ணி, அதுக்கப்புறம் மாங்காய்லேருந்து வர தண்ணி ரெண்டும் பைண்ட் ஆகிறப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சமையல் முறையில் கிடைக்கிறது நீங்கள் மற்ற முறையில் அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது ஒரு ரொம்ப சூப்பரான ரெசிபி. அப்படியே நீங்கள் வாய்க்குள்ளார உங்கள் நாக்கில் பட்டுச்சுன்னா அப்படியே ஒரு பெரிய சுனாமியே வந்த மாதிரி தான். இந்த கூழோட சைலண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் இந்த மாங்காவோட எக்ஸ்ட்ரீம் ஹாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஸ்பைஸியாக, அது ரொம்ப சாஃப்டாக, நல்ல காம்பினேஷன் இல்லைங்க. அந்த காலத்துலேயே நம்ம மக்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அதுவும் கடவுள் எப்படி படைச்சிருக்காரு.
வெயில் காலத்தில் கூழ், மாங்காய், மோர் மிளகா, மாங்காய் ஊறுகாய், அதில் நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சாறு கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் கவுண்டர் டாப்பில் தான் செஞ்சேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கவுண்டர் டாப்பை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறீங்களோ உங்களோட அஷூரன்ஸை பொறுத்து நீங்கள் அங்கே மேலேயே இடிச்சுக்கலாம். ஸோ இடித்து முடிச்சுட்டு நான் எல்லா பிளேட்டில் எடுத்துகிட்டு நான் டேஸ்ட் பண்ணலான்னு வந்தேங்க. நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் கூழ் ரொம்ப சூடாக இருந்தது. எனக்கு எப்போ தான் கூழ் ஆறுனப்புறம் மாங்காவை தொட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி ஃபுல் டே மீல் என்னோடது பார்த்திங்கன்னா இந்த கூழ் மாங்காய். ரொம்ப காரம் அடிக்கிற மாதிரி மாங்காய் ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் 1-2 வெள்ளரிக்காய் சாப்பிட்டுக்கலாம், கூழும் குடிச்சிக்கலாம். அண்ட் இந்த மாங்காயில் காரம் பார்த்திங்கன்னா அது உங்கள் விருப்பம். குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்பைஸியாகவே செஞ்சுக்கலாம். நல்ல எம்மியான டிஷ்ஷுங்க. வேணால் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மியில் அரைச்சிங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அம்மிக்குன்னே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது இந்த ஃபுட்டு. இன்றைக்கி நாளே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த நாள் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ணுற ஒர்க்கும் நமக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சின்ன சப்ஸ்கிரிப்ஷன், சின்ன லைக்ஸ் எல்லாமே நீங்கள் செய்கிறது ஒன்றா தான் இருக்கும். பட் அது எனக்கு ரொம்பவே செல்ஃப் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் நானுமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இனிஷியல் யூடியூபர் தான். நானுமே நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பட் முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் நான் நல்ல கிளாரிட்டியாக, நல்ல எஃபிஷியண்ட்டாக, நல்ல கண்டென்ட்ஸ், அது நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கணும், ரிலேட்டட் டு எஜுகேஷனாக இருக்கணும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும். அண்டு யாராவது கெரியர் பிரேக் இருக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆக முடியும் எல்லாமே போடுறேன். பை.